ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன் ஆல் சைன்ஸ். இந்த மாதத்துக்குரிய பிளெஸ்ஸிங்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 த ரெட் கலர் ரோஸ் பைல் 1, பைல் 2 த ஒயிட் வித் பிங்க் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ரோஸஸில் உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்கள்கிட்ட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்குரிய பைல் எதுவாக இருக்கும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 1 இந்த ரெட் கலர் ரோஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்துக்குரிய நம்பர் கார்டு என்ன வருது அப்படின்றத பார்த்துடலாம். எடுத்து வச்சிடலாம். ஒரே ஒரு கார்டு. ஓகே, ஸோ 2 கார்டு எடுக்கலாம். சரி, ஓகே, இந்த மாதத்துக்குரிய எனர்ஜிஸ் என்ன வருது, இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது அப்படின்றது கார்ட்ஸ் எடுக்கலாம். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கார்டு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு முடிவோடு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சம்திங் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கிற விஷயத்துக்கு முக்கியமாக சிலருக்கு ஒரு பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இல்லை சிலருக்கு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், சிலருக்கு ரிலேஷன்ஷிப் சைடில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த முடிவு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. ஸோ நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி தான் நடக்கணும், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த வேல தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இங்கே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, முன்னாடி சில விஷயத்தில் ஏமாற்றம் அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் இருந்திருக்கு. நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்த விஷயத்தில் முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு நபராக இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஓகே, பட் அந்த சுச்சுவேஷன் அப்போ நீங்கள் புரிஞ்சிருக்க மாட்டீங்க, நம்பியிருப்பீங்க. அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஏமாந்துருப்பீங்க, இல்லை அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். ஏன்னா அது அந்த கஷ்டம் வந்த அப்புறம்தான் ஏன் அப்போ நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். ஒரு லேட்டாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சுச்சுவேஷனுக்கு அப்போதைக்கு நீங்கள் என்ன உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்போ, இல்லை உங்களுக்கு அந்த சிம்பத்தி கொடுத்து உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனை நடத்தியிருப்பாங்க. ஸோ உங்களை ஒரு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டேஜில் உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ எப்படி இருக்கீங்க, உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இனிமேல் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை நடத்தணும், உங்களுடைய பவுண்ட்ரிஸை நீங்கள் கடைப்பிடிக்க போகிறீங்க. எதுக்கு எஸ் சொல்லணுமோ, எதுக்கு நோ சொல்லணுமோ அது நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுடைய லெவல் ஆஃப் திங்கிங்காக இருக்கட்டும், உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலாக இருக்கட்டும், அது கொஞ்சம் ரைஸ் தெரியுது. இது இந்த சுச்சுவேஷனில் பார்த்தவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது எப்படி இவங்க மாறினாங்க, எப்படி இந்த ஸ்டேஜ் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் இப்போ அவங்க மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் பேசாமல் இருக்கலாம், இல்லை அவங்க கால் பண்ணாலும் நீங்கள் எடுக்காமல் இருக்கலாம். சர்டன் ஒரு ஹானஸ்டி அப்படின்னு சொல்லலாம், சர்டன் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்கும் அந்த சுச்சுவேஷனில். ஸோ இது சில எப்படி இருக்குன்னா, ஒரு பாஸ்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருந்திருக்காது. அது நீங்கள் ரியலைஸ் பண்ணி நீங்கள்
இது வந்து ரிலேட்டட் எனிதிங். ஓகே. ஸோ இது வந்து எமோஷனல் சைடில் இருக்கலாம், கெரியரில் இருக்கலாம், எனிதிங். பட் இப்போ வந்து உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களை வந்து உங்களுடைய வீக்னஸை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான். ஸோ உங்களுடைய இயலாமை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு சர்டன் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா இது வந்து 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்தனால இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். இது வந்து சின்ன விஷயத்துக்கு நான் இவ்வளோ பெருசாக நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நடக்கும், இல்லை இந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வீட்டு விசேஷம், அதாவது ஒரு வீட்டு விசேஷம் இருக்கலாம், ஒரு குரூப் சேர்ந்த இடத்துல இருக்கலாம், இல்லை வந்து உங்களை வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இங்கே வருது பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து நீங்கள் அங்கே ஒபே பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ அவங்கள வந்து ஒன்றும் சொல்லாமல் நீங்கள் போயிருக்கலாம். அவங்க தானே சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து அந்த லெவல் நீங்கள் ரீச் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து அவங்களுடைய சென்ஸ் அவங்கள பற்றி நல்லா கிளியராக புரிஞ்சிருப்பீங்க. இந்த பர்சன் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இந்த பர்சன் இப்படி நடந்துப்பாங்கன்னு நினைக்கல, முக்கியமாக இவ்வளோ பெரிய ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. அதுவும் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம் அது. ஏன்னா 4 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம், உங்களுடைய அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் இல்லை டிஸ்கரேஜ் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, உங்களோட எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சம் ட்ரான்சிஷன், இந்த மூவிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதே மாதிரி இது வந்து சிலருக்கு வந்து கெரியரில் அப்படின்னா அது உங்களுடைய சிட்டி தாண்டி வேறு ஒரு சிட்டிக்கு போயிட்டு இல்லை வேறு இடத்துக்கு போகிறது, சம்திங் அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியே போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான். இது சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலியை விட்டு வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறது, இல்லை வந்து சிலருக்கு வந்து அந்த ஒரு சரௌண்ட்ஸே வேணாம், அந்த மாதிரி ஒரு சரௌண்ட்ஸே வேணாம், பீஸ் இல்லாத இடமே வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வேறு இடத்துக்கு வந்து போகிறது. அது வந்து சேலரியை யோசிக்கலை, நீங்கள் வந்து ஒரு மன அமைதிக்காக அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதே வந்து ஒரு ஃபேமிலி பேசிஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன், கஷ்டமான ஒரு எமோஷ்னல் சைடு, இல்லை பிடிக்காத ஒரு சரௌண்ட்ஸ் நபர்கள் அவங்க கிட்ட இருந்து இல்லை முதல்ல பிடிச்சி அதுக்கப்புறம் பிடிக்காமல் போயிருக்கு, அந்த மாதிரி தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகி ஒரு இடத்துல உங்களுக்கு தனிமை பிடிச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃப்ரீ செல்ஃப், அதாவது வந்து உங்களை நீங்கள் வந்து நேசிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது உங்களுக்காக ஒரு செல்ஃப் கேர் இருக்கலாம். இது வந்து மணி வைஸ் உங்களுக்கு சந்தோஷம். நார்மலாக இது வந்து எக்ஸாம் சொன்னால் நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, பிடிச்ச சினிமா பார்க்குறது, பிடிச்ச மியூசிக் கேட்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக பேசலை அந்த மாதிரி அவங்களோட பழகுறது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மாதிரி வந்து சிலருக்கு வந்து சூட் ஆகுங்க. ஓகே. சில விஷயங்கள் எண்ட் அப்படின்ற மாதிரியும் இங்கே தெரியுது. சில விஷயங்கள் அதான் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தால் சொல்கிறேன், சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க, சில விஷயத்துலேருந்து டிட்டாச்மெண்ட் ஆக போகிறீங்க, எண்ட் கொடுக்க போகிறீங்க. ரிலேட்டட் அப்போதே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பிடிக்காத விஷயம், உங்களுக்கு ஃபேவர் இல்லாத விஷயம், உங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தின விஷயங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஹைலி எப்படி இருக்குது அப்படின்னா சக்ஸஸ் ஆகும், இது வந்து நம்மளுக்கு நடக்கும், இது வந்து இவங்க மூலியமாக எனக்கு வந்து நல்ல விஷயம் கிடைக்கும், அதெல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காமல் போகும்போது அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகி வெளியே போகிறது தான் இந்த மாதத்துக்குரிய ஒரு எனர்ஜியாக காமிச்சிருக்கு. அது நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸாக போகிறீங்க. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து சம் டிசிப்ளின் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு வந்து இந்த ட்ரூத் ஹானஸ்ட் அப்படின்றது தேவைப்படுது. மென்டல் கிளாரிட்டி அப்படின்றது சில விஷயத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிறீங்க. எனக்கு வந்து நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு வந்து நான் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து நான் நினச்சது ரைட், அவங்க ஆப்போசிட் பர்சன் பண்ணாங்க அப்படின்னா தப்பு, ஆனால் முன்னாடி நான் ஏமாத்திருக்கேன்னா அது அறியாமைத்தனம் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி வந்து ஒரு அன்பால் நீங்கள் ஏமாந்திருக்கலாம். ஏன்னா
4 of Wands வந்திருக்கு. அன்பால் நீங்கள் ஏமாத்திருக்கலாம். ஓகே, பட் இனிமே நான் அந்த ஏமாறுறதுக்கு ரெடியாக இல்லை. என்னையை வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு லைஃப்பை நோக்கி, ஒரு விஷனை நோக்கி, எனக்கு பிடிச்ச ஒரு இடத்தை நோக்கி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எனர்ஜிஸ், உங்களுடைய எனர்ஜிஸ் வந்திருக்கு. சூப்பரான எனர்ஜிஸுங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் அதிகம் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நிறைய பாஸ்ட் எமோஷன்ஸ், பாஸ்ட் சிச்சுவேஷன்ஸ், அதிலிருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வர போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு எமோஷ்னல் சைடு விட இனிமேல் புதுசாக வர்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஏன்னா 6 of Swords வரும்போது அதாவது வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாது, எங்கே போய் ரீச் பண்ண போகிறோம்னு தெரியாது, எப்படி உங்களுக்கு சரௌண்ட்ஸ் வரும், எப்படி அந்த லைஃப் கொண்டு வரணும் அப்படின்றலாம் தெரியாது. பட் நம்ம போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான். ஸோ ட்ராவல் பண்ணி அந்த கடவுள் எங்கே போய் உங்களுக்கு வந்து ரீச் கொடுக்குறாங்களோ, எங்கே கொண்டு போகிறாங்களோ உங்கள் லைஃப்பை, அந்த லைஃப்பில் வர்ற நபர்களாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு கெரியராக இருக்கட்டும், அது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஒரு புதுமை, ஒரு நியூ என்ட்ரி, ஒரு நியூ அரைவல், ஒரு பீஸ், அந்த மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணி. ஏன்னா ஆல்ரெடி இருந்தது வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு நியூ ஜேர்னி உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதே மாதிரி இழந்திருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து இழக்க எதுவும் இல்லை. என்னையை வந்து நான் ஏமாற்றிக்கவும் விரும்பலை, இழக்கவும் விரும்பலை. இப்போ யூனிவர்ஸாக கொடுக்குற அந்த லைஃபாக இருக்கட்டும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விரும்புகிறேன். அந்த சந்தோஷத்தை வந்து டேக் பண்ண விரும்புகிறேன். அந்த சந்தோஷத்தை வந்து எடுத்துக்க விரும்புகிறேன். அதுதான் உங்களுடைய வைப் இருக்குது. ஓகே, ஸோ இது இன்னொரு விஷயம்னா, சிலருக்கு ஃபேமிலியோட ஒரு இடத்துல போய் ஷிஃப்ட் ஆகிறதுக்கும், ஏன்னா ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் இருக்காங்க. சிலர் வந்து ஒருத்தவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இல்லை ஒரு ஹெல்ப் அப்படின்றது வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகளுக்கு இந்த சிச்சுவேஷன் நீங்கள் போகிறதுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இந்த கார்டு பார்க்கும்போது ட்ரூ கேராக இருக்கலாம், அவங்க பண்ணுற ஒருத்தவங்களை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ இது வந்து ஃபேமிலி ரிலேட்டட் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ சம்திங், ஒரு நியூ என்ட்ரி, நியூ லைஃப், நியூ மிராக்கிள்ஸ் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபைனலாக ஹனுமருடைய மெசேஜஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கொலாபரேட். Even the strongest needs support as I relate on the Vanara army. Recognize the importance of community and collaboration அப்படின்றது வந்திருக்கு. இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சில விஷயத்துக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக வேணும், வித் கம்யூனிட்டி அப்படின்றது வந்திருக்கு. ஏன்னா வந்து இங்கே ஒரு கார்டு எனக்கு நீங்கள் மட்டும் போகலை, உங்களோட சேர்ந்து ஒருத்தவங்க வர்றாங்க. ஒரு ஃபேமிலி, ஒரு சிச்சுவேஷன், உங்களை நம்பி இருக்கிறவங்க, இவங்க வந்து உங்களுடைய ஹெல்ப் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய லவ் அண்ட் கேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். இவங்க வந்து வயசானவங்க, இல்லை உங்களுடைய ஈக்குவல் ஏஜ், உங்களுடைய பார்ட்னர் யாராக வேணாலும் இருக்கலாம். பட் இவங்களுடைய ஒரு எண்ணம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் மட்டும் தனித்து போக விரும்பலை, நீங்கள் மட்டும் தனியாக இவங்க வந்து போக விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ அதான் நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் போகல, ஒருத்தவங்களோட சேர்ந்து இந்த நியூ லைஃப் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்பெண்ட் சம் டைம் அவுட் சைட், அது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த கார்டு அந்த மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய ஒர்க்கில், ஈவன் நீங்கள் வந்து இவ்வளோ இது நீங்கள் நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு, எனக்கு நிறைய பேர் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன், எனக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு மணி விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கலாம், அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி தான் இங்கே வந்து கொலாபரேட். அது வந்து நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஒரு முடிவோடு நீங்கள் இருக்கிறீங்களா, அதில் வந்து சில வித மாற்றங்கள் அப்படின்றத வந்து நீங்கள் கொண்டு வாங்க. யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ யாருக்கு வந்து நீங்கள் பண்ணணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான். உங்களுடைய நீட்ஸ், உங்களுடைய ஒரு ட்ரூ கேர் யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அப்படின்றது வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூ நெட்வொர்க்கிங், விசிட் டெம்பிள் ரெகுலர்லி. கண்டிப்பாக டெம்பிள் போய்ட்டு, முக்கியமாக சாட்டர்டே ஹனுமர் டெம்பிள் போயிட்டு வரலாம்.
பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா போய்ட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தேடி வரும். இந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். சம்திங் உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலை, சில விஷயங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு புரியல, பட் சிச்சுவேஷன் எல்லாமே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, நான் யாரை நம்புறதும் தெரியலை, யாரை வந்து நம்பாமல் இருக்கிறதும் தெரியலை, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா சட்டே நீங்கள் வந்து ஹனுமான் டெம்பிள் போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த மெசேஜ் ஏன்னா வந்து இந்த மேலே இருக்கிறது உங்கள் எனர்ஜிஸ், மேலே இருக்கிறது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் ஃபைனலாக சொன்னது நீங்கள் மட்டும் போகல, ஆனால் உங்களோட சேர்ந்து ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க வந்து உங்களுடைய அன்பை வந்து விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங். அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தான் வருது. ஓகே, ஸோ சம்திங் ஒரு எமோஷ்னலி நீங்கள் டிட்டாச் ஆகிருக்கீங்க, பட் அந்த பர்சன் உங்கள் மேலே இன்னும் அன்பை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மீனிங். ஸோ சில பேர் அது வந்து 1 or 2 அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்கள் வழியில் அவங்க வர்றதுக்கு ரெடி, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, சூப்பரான மெசேஜுங்க உங்களுக்கு. ஓகே, சில விஷயம் கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்னா சில விஷயங்கள் உடனே நம்மளுக்கு புரியாது, நம்மளுக்கு வந்து அது வந்து எப்படி அது வந்து லைஃப்பில் வந்து ட்ராவல் ஆகுது, எப்படி அந்த ஜேர்னி நம்மளுக்கு கொண்டு வரும் நினைக்கிறீங்கள்ல. சில பர்சனை வந்து நம்ப முடியல, சில பர்சன் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா, பழகுறதுக்கு பயமாக இருக்கே, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாங்க. அதுக்கு தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது வந்திருக்கு. நீங்கள் போயிட்டு இருக்கிற ஜேர்னியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு விதமும் ஒரு லெசன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு பாடமாகவும் அந்த நாலேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த எக்ஸ்பேண்டிங் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி அந்த நாலேஜ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது கலந்து இருக்குங்க. ஸோ சிலருக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்கலாம், பட் ஏன் நடந்துகிட்டு இருக்குது, ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள் முக்கியமாக எமோஷனல் சைடில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா இங்கே அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஜேர்னியில் உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் ஒரு பாடம், அது நீங்கள் கடந்து போகும்போது அதை விட தாண்டி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ செட் அசைட் டைம் ஈச் டே ஃபார் லேர்னிங் சம்திங் நியூ, வெதர் இட்ஸ் ரீடிங் எ புக், அதே மாதிரி நியூ ஸ்கில்ஸ், உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள், க்ரியேட்டிவிட்டி, புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது வேணாலும் இருக்கலாங்க, கற்றுக்கிற விஷயம் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எதுவாக இருக்கட்டும் அதை நீங்கள் வந்து பண்ணுங்கள், அது உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ மல்டி இன்ஃபர்மேஷன் சம்திங் இங்கே வந்து எமோஷ்னல்லையும் தெரியுது, கெரியர்லையும் தெரியுது, உங்களுடைய ஒரு கட்ஸ் அப்படின்றதும் தெரியுது, நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட எனர்ஜிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இங்கே சில விஷயங்கள் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், நான் என்ன சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதர் திங் சொல்லணும்னா உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி லேர்னிங் சைடு அதெல்லாம் வந்து நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே வரணும். ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில், இப்போ இல்லைனாலும் உங்களுடைய ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழி காட்டும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது உங்களுடைய ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 2 இந்த மல்டி கலர் ஒயிட் வித் பிங்க் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ரீடிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 கார்டு எடுக்கலாம். ஹனுமர் கார்டு உங்களுக்கு என்ன இந்த மாதத்துக்குரிய கார்டு விழுந்துருச்சு. ஸோ ஒரு கார்டு இருக்கட்டும், இன்னும் ஒரு கார்டு எடுக்கலாம். ஓகே, இது ஃபைனலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட் இந்த மாதத்துக்குரிய எனர்ஜிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, 4 of Pentacles, 6 of Pentacles, 5 of Swords. Okay, Magician.
Hermit, 5 of Cups. ஓகே, இன்னும் ஒரு கார்ட் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. ஓகே, 8 of Cups. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் பாஸ்ட் எனர்ஜி எனக்கு தெரியுது. 4 of Pentacles அண்டு 6 of Pentacles. ஓகே, உங்களுடைய லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேஜ் இது தான் போயிட்டுருக்குங்க. Magician, 5 of Swords, 8 of Cups, Hermit அண்டு 5 of Cups அப்படின்றது இருக்குது. ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு மெஜிஷியன் லைக் நாலேஜ் வைஸ் உங்களுடைய ஒர்க்கிங்கில், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில், உங்களுடைய எமோஷனல் சைடில் எனிதிங், நீங்கள் வந்து ஒரு மெஜிஷியனை வந்து எனர்ஜியாக கொண்டு வந்திருக்கீங்க இந்த மாதம். பட் உங்களுக்கு நடக்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா சம்திங் ஒரு தீவிர ஆலோசனை இல்லைனா அனலைசிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது ரிலேட்டட் உங்களுடைய பென்டக்கிள்ஸில் கூட இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு கப் சைடில் கூட இருக்கலாம். அங்கே வந்து ஏதோ ஒரு காம்படிஷன் அப்படின்ற மாதிரி தெரியுது. காம்படிட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சடன் அதுக்கு வந்து ஒரு பதில் கிடைக்காம, இல்லை வந்து அது வந்து உறுதிப்படாமல் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர்டு எனக்கு வருது. உறுதியாக என்னால் சொல்ல முடியாது, உறுதியாக என்னால் வந்து அது ஆக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு எனர்ஜிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து மற்றவங்களோட ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களோட வந்து சண்டை போடுறது. இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய எப்படி சொல்கிறது, ஸோ நீங்கள் எனி ஃபீல்டு, எனி சிச்சுவேஷன், பிடிக்காத விஷயங்கள் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து முடிவெடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுறது, இல்லை அதுக்கு வந்து ஒரு தடை போடுறது, அந்த மாதிரியெல்லாம் சிச்சுவேஷன் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்து யாரோ ஒருத்தவங்க லெஃப்ட் ஆகி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பர்சன் அப்படின்றது வந்து உங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 8 of Cups அப்படின்றது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி 2 பேரில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கும், சிலர் வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது போயிட்டுருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுறது, என்ன முடிவு எடுக்கிறது, எப்படி டிசிஷன் வந்து மேக் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் உங்களுடைய கரண்ட் எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாஸ்ட் எனர்ஜியில் நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னா 4 of Pentacles, 6 of Pentacles அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்லா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களுடைய ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய மணி வைஸ், கெரியரில், சேவிங்ஸ் வைஸ், எது வேணாலும் இருக்கட்டும், இங்கே வந்து ஒரு மெசேஜ் எனக்கு வருது. உங்களை சுற்றி இந்த மணி விஷயத்துலேயும் சரி, இந்த ஒரு ஃபேமிலி விஷயத்துலேயும் சரி, ஒரு பார்த்துட்ருக்காங்க, கவனிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து முன்னேறுறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைஸ் அப் ஆனீங்க, இந்த மாதிரி பெருசாக நீங்கள் வளர்ந்தீங்க, அந்த மாதிரிலாம் சில பேருக்கு வந்து ஒரு கண்டுபடுறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்துட்டே இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, கவனிச்சுட்டு இருக்காங்க. எப்படி உங்கள் லைஃப்பில் வந்து சண்டை சச்சரவே இல்லாமல் இருக்காங்க, எப்படி வந்து இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆளாக எப்படி ஆனாங்க, எவ்வளோ பணம் எப்படி கிடச்சிச்சு, எப்படி இவங்க வந்து ப்ரமோஷன் ஆனாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு மேபி அட் ப்ரெசன்ட் கூட இந்த ஸ்டேஜ் நீங்கள் இருக்கலாம். இருந்தாலும் ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டினியூ ஆகிறது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் உங்களை வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நீங்களும் அதிகமாக இங்கே வந்து ஒரு எஃபர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் இருக்கிறது ஒரு நல்ல லைஃப், நீங்கள் இருந்துட்டு கூட இப்போ இருக்கலாம். பாஸ்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, இது வந்து பாஸ்ட் கண்டினியூஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. நீங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம். அதை பார்த்து ஒரு வயிற்றுச்சல் படுறவங்க, உங்களை வந்து நல்லா இருக்க வேணாம்னு நினைக்கிறவங்க, இல்லை வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, இவங்க வந்து ஏதாவது ஒரு டெய்லி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி உங்களை வந்து அந்த நிம்மதி இல்லாமல் பண்ணுறது, அந்த மாதிரியும் இருக்கலாம். சிலர் இந்த பாயிண்ட்ஸ் சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பார்ட்னர் வந்து விட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய வசதி பார்க்குறவங்க, இல்லை ஒர்க்கிங்கில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை மேனேஜ் பண்ண முடியுமா, உங்கள் லைஃப்பில் வந்தாங்கன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில பேர் திங்க் பண்ணிவிட்டு ஒரு 8 of Cupஸாக போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆகிட்டுருக்கலாம் ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ ஓவரால் உங்களோட எனர்ஜிஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, அதுதான் மெயினாக என்ன பண்ணுறது, உங்களுக்கு எப்படி இது வந்து அக்செப்ட் பண்ணுறது, இந்த கஷ்டங்களை எப்படி மூவ் ஆன் பண்ணுறது, எப்படி ஃபைண்டிங் பீஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே,
பட் நிறைய விஷயங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய ஒரு சான்சஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபர்தராக மூவ் பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்க. பட் சில விஷயங்கள் வந்து பண்ண விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சில விஷயங்கள் வந்து ஆன்சர் தெரியலை, எப்படி இவங்கள நம்புறது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ எதுக்காக முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் கூட உங்களுக்கு வருது. ஏன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஹெர்மெட் அண்ட் 5 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சில விஷயங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக எடுத்து வைக்க முடியலை. ஸோ இவங்களை நம்பி இந்த விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வைக்க உங்களால் முடியலை. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் வருது. ஓகே, அதர் திங் அனலைஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை வந்து பண்ணலாமா, இதை வந்து எடுக்கலாமா, மூவ் ஆன் பண்ணலாமா, இல்லை வந்து இவங்களோட போராடலாமா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஓவரால் எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் நீங்கள் வந்து பண்ணாமல் நீங்கள் வந்து எப்படி இருக்கணுமோ உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு 4 ஆஃப் பென்டக்கிள்ஸாக ஒரு ஸ்டெபிலிட்டியாக உங்கள் ஃபேமிலி லைஃப்லையும் சரி, உங்களுடைய மணி வைஸ்லையும் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் சைடில் வந்து நீங்கள் கேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சில விஷயங்கள் இங்கேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஏன்னா இங்கே வந்து நல்ல கார்டு தான் வந்திருக்கு. இது வந்து உங்களுடைய பேஸ் கார்ட். நீங்கள் வந்து நினைக்கிற விஷயம் உங்கள் லைஃப்பை வந்து எப்படி இருக்கணும், எப்படி ரன் பண்ணணும், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், எவ்வளோ ஒரு ஃபேமிலி லைஃப் வந்து ஒரு நிம்மதியாக கொண்டு போகணும், எப்படி வந்து வருமானம் பண்ணணும், எப்படி வந்து சேவ் பண்ணணும், ஃப்யூச்சருக்காக என்ன கோல்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு சப்கான்சியஸாக இருக்குது. இது வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இது வந்து கோட்டை விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஹனுமாருடைய மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து இந்த எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தேவையில்லாத அன்னெசரி திங்கில் வந்து அதிகமாக உங்களுடைய மைண்டை வந்து செலுத்தாதீங்க. ஏன்னா அப்படி தான் வந்திருக்கு கார்டு. நீங்கள் செலுத்த இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஸ்டெபிலிட்டியான ஒரு சுச்சுவேஷனை வந்து நீங்கள் வந்து அதை கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய சப்கான்ஷியஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃப்யூச்சருக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுடைய ஹனுமாருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கார்டு. ஸோ இது வந்து பைல் 1க்கும் வந்துச்சுங்க இந்த கார்டு. ஸோ சில விஷயத்துக்கு வந்து கம்யூனிட்டியோட ஒன்று இணைஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சில விஷயங்கள் தனித்து நீங்கள் வந்து முடிவு எடுக்கிறீங்க, யார்கிட்டையும் வந்து டிசிஷன் கேட்கல, இல்லை வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி தான் போகணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளாம் தனித்து பண்ண முடியாது, சில விஷயங்கள் சேர்ந்து தான் எடுக்க முடியும். ஒர்க்கிங்கில் இது எடுத்துக்கலாம். வந்து நீங்கள் எங்கே ஒரு கஷ்டம், எந்த இடத்துல நீங்கள் வந்து கஷ்டமாக யோசிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து தனித்து முடிவெடுக்காமல் ஒரு முடிவு எடுக்கிறது, அந்த கம்யூனிட்டியோட நீங்கள் வந்து ஒத்துழைச்சி கோஆப்ரேட் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அது வந்து ஒரு ஆர்மியாக, ஒரு நல்ல விதமான ஒரு ஆர்மியாக க்ரியேட் ஆகும்ன்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பிள் வந்து ரெகுலராக போயிட்டு வாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன், கஷ்டமான சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வெளியே வர முடியும். முக்கியமாக ஹனுமன் டெம்பிள் போயிட்டு வாங்க, சாட்டர்டே போயிட்டு வாங்க. ஓகே, இந்த சுச்சுவேஷன், இந்த கஷ்டமான சுச்சுவேஷன் வந்து உங்களால் வெளியே முடியும். ஆனால் நான் ஓவரால் சொல்லணும்னா உங்களுடைய கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான மெசேஜ் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து வந்திருக்க 2 கார்டுமே, ஃபஸ்ட்டு 2 கார்டுமே ஓகே. ஸோ பார்க்கலாம் மேடம். இந்த ஃபர்ஸ்ட்டு 2 கார்டுமே உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க உங்களை வழி வகுக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சண்டையாக அது வந்து பெருசாக ஆகாமல் சில விஷயத்துக்கு எதுக்கு நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணணுமோ அதுக்கு வந்து நீங்கள் பண்ணிடுங்க. பண்ண முடியாத விஷயத்துக்கு வேண்டாம், பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறதுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சில விஷயத்தில் வந்து தனித்து நம்ம இருந்தோம்னா அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வருது. செகண்ட் உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூட் ஃபார் த பிளெஸிங்ஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், அப்ரிஷியேஷனாக இருக்கட்டும், பிளெஸிங்ஸாக இருக்கட்டும். ஸோ கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸை தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது. நிறைய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் அப்படின்றது வந்து அபரிவிதமானது. ஏன்னா வந்து நம்ம நினைப்போம், நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நம்ம வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களை விட கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் அனுபவிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், நம்ம இருக்கிற லைஃபாக இருக்கட்டும்,
எல்லாத்துக்குமே ஒரு கிராட்டிடியூட் அப்படின்றது வேணும். நீங்கள் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வர்ற ஒரு அந்த தொல்லைகளாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கும், அதுவாகவே விலகி போயிடும். உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் கூட பண்ணலாம். உங்களால் வந்து முடிஞ்ச ஹெல்ப் மற்றவங்களுக்கு பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. சீனியர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து விரும்புகிறாங்க, உங்களை வந்து லவ் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க. இங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் எனக்கு வந்து நீங்கள் தான் அதிகமாக ஒரு ஒரு இது கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது, லைக் ஒரு எனர்ஜி. பட் உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டாக தோணலாம். இவங்க வந்து ரொம்ப நாள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவங்க, முன்னாடி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவங்க அப்படின்ற மாதிரி. இதுவும் உங்களுடைய ஒரு வைப், உங்களுடைய கேரக்டர் அவங்களுக்கு வந்து பிடிச்சி போய் தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே கோபம் இருந்தாலும் அவங்க திட்டாமல் இருக்கலாம். உங்கள் மேலே வந்து அந்த லவ் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து காமனாக எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒர்க்கிங்கில் இருக்கலாம், இல்லை வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம். ஸோ உங்களை வந்து சுட்டி காமிக்கிறாங்க, இல்லை வந்து உங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ உங்களுக்கு நல்லதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சில பேர் உங்களுடைய அன்பை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது உங்களுக்கு தோணலாம், அவங்க வந்து ஏன் இவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க, அன்பு தொல்லை பண்ணுறாங்களே, எனக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு வந்து என்னால் பண்ண முடியல, பட் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இந்த மாதிரி தான் இருக்குது. பட் உங்களை வந்து அந்த சின்ன பிள்ளையாக உங்கள் ஃபேமிலி சைடில் இருக்கலாம், இல்லை மேபி உங்களோட ஒர்க்கிங்குள்ளே கூட உங்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரி தெரியலாம். பட் உள்ளுக்குள்ளே உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோவம் அப்படின்றது வந்து வர்றதுக்கு வாய்ப்புள்ள இருக்குது. சட்டுன்னு கோவம் வந்து ஏதாவது பேசுகிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். பட் அவங்க சில விஷயங்கள் அவங்களும் விட்டு கொடுத்துட்டு தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ சம்திங் இது எப்படி பாயிண்ட் உங்களுக்கு சூட் ஆகாமல் எடுத்துக்க, பட் பாயிண்ட்ஸ் எனக்கு வருது. ஓகே, ஸோ பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் ரைஸ் பண்ணலாங்க. உங்களால் நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக மெடிடேஷனில் நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து போயிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வந்து இன்னும் நிறைய நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். அதான் இங்கே சொல்ல வர்றாங்க. ரெமெடி கிரியேட் யுவர் கிராட்டிடியூட் ஜர்னல் அண்ட் டூ ரைட் வாட் யூ ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் அண்ட் டெய்லி பேசிஸ். நீங்கள் வந்து அதான் நான் சொன்னேன், இந்த பாயிண்ட் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ அதான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி என்ன உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸு, ஒரு பாராட்டு, ஈவன் உங்களை வந்து சொல்லி காமிக்கிறது, இல்லை சுட்டி காமிக்கிறது, அது வந்து பெருசாக இது பண்ணாமல் நம்மளுக்கு வந்து அது நல்லதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. சொல்கிற பர்சன் யாருன்னு பார்த்துக்கோங்க. சொல்கிற பர்சன் உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க உங்கள்கிட்ட நடந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா உங்களை வந்து ஒரு வழி நடத்திட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் மீனிங். ஸோ அதனால் அவங்க வந்து கோவப்படுறதோ, அவங்கக்கிட்ட வந்து ஒரு பரஸ்பர அந்த உணர்வை மறந்து அவங்கள வந்து சண்டை போடுறது, அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ சம் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, உங்களால் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். யூனிவர்ஸுக்கு தேங்க்ஃபுல்லாக இருங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு எதுவும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன், யூனிவர்ஸ் சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களை, நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருங்க போகும். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் வந்து நிறைய கிடைச்சிருக்கு, அதை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் அங்கே சொல்கிறாங்க ஓவரால். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.